வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இது வந்து மேஜராக எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான். லக்னத்துக்கு பாருங்கள், ஓகேங்களா. ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90% பர்ஃபெக்டாக வரும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னம் விருச்சிக ராசினா இப்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோட எண்டில். சிம்மராசி. சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி 8ல் இருக்காருங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். யார் சிம்மராசியோ சிம்ம லக்னமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். காரணம் என்னென்னா 8ல் வந்து ஒரு 3 கிரகங்கள். ஸோ 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாவோ ஐயோ அம்மானோ அலற மாதிரியான விஷயங்களே கிடையாது. 8ங்கிறது என்ன பண்ணணும்னா மேஜராக வந்து பேராசை அதிகமாக தூண்டிவிடும். நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா எவனா ஒருத்தன் நமக்குன்னு வருவான், தலைவரை 5 லட்சம் கூட 5 கோடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டையில் வர மாதிரி வந்து உட்காருவாங்க. ஸோ உட்காரும்போது நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். காரணம் என்னென்னா 8ல் இருக்கிறவங்க பேராசை அதிகப்படுத்தும். அதில் போய் நம்ம விழுவோம். அது நம்ம கையில் இருக்க காசை போட்டு விழுந்து எதோ அடி வாங்கினா கூட பரவாயில்ல. பட் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அதீதமாக கடன் வாங்கி பெருசாக போட்டு அவங்ககிட்ட இவங்ககிட்டலாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட பட்டனாமம் போட்டு போனதுக்கப்புறம் அந்த கடனில் மாட்டிப்போம். இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு தகுதிக்கு மீறின ஒரு விஷயத்தில் போய் மாட்டும்போது அதுக்கப்புறம் அதில் போய் லாக் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப உழண்டிருக்கும். ஸோ ஏன்னா 8ங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுவும் வந்து ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ சிம்மமாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அது வந்து யாருக்கு ரொம்ப மேஜராக பாதிக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்ன, 8ல் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். பட் உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 2-11ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்த நடக்கிறதோ அவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாட்டரியில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து ரம்மி சர்க்கிளில் போயிடாதீங்க. கேவலமான கேமு, அதெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு கேமு. ஸோ அதெல்லாம் வந்து நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. அவங்களே வந்து ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் தான் அது. ஸோ எதிராளி யாருன்னு தெரியாமல் ஆர்டரில் வந்து என்ன சூது இருக்குது என்ன கிக் இருக்குது, அதுக்கு பேசாமல் வந்து ஒரு கிளப்பில் போய் ஆடிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து சூதாட்டத்துக்கு போகாதீங்க. ஏதாவது சின்னதாக அதே மாதிரி வர வேண்டிய காசு எவனாச்சும் வந்து கொடுக்கணும். ரொம்ப நாளாக வந்து காசு கொடுக்காமல் டாஜ் பண்ணுறான் பாஸ் அப்படின்னும் போது அவனை வந்து இப்போ போட்டு உழுக்குனீங்கன்னா அந்த காசு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது யாருக்கு நடக்கணும் போது யாராவது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. அது 90% பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து சிம்ம லக்னம். ஸோ சிம்ம லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கனால 3 பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் வெளிநாடு போவதற்கான யோகங்களும் அற்புதமாக இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து தொழில் ரீதியான பிரயாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருந்தாலும் பட் இருக்கிற இடம் வந்து பாதகஸ்தானம். சுக்கிரன் ராகுங்கிற ஒரு பாதகஸ்தானம் போது கொஞ்சம் வந்து பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுவும் வெளிநாட்டில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கிளப்ஸ்லாம் போகிற ஆளுங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. பேண்ட்டெல்லாம் உருவிடுவாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி வந்து அப்பா கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்பாவும் ஒய்ஃபும் ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் அப்பாலாம் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். சுக்கிரன் ராகுன்னு முன்னாலே அது வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது பெண்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வெளிநாடு வெளியூர் எல்லாம் போகிறவங்க பக்கத்து சீட்டில் இருக்கவங்கள்ட்ட அது வழியாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பிரச்சனையை உருவாக்குற வாய்ப்புகளும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களை பெருத்த லாபங்களை கொடுத்து கால வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கிறது பெரிய லாபங்களை கொடுக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான இருந்து செவ்வாய் 11 இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பெருத்த லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்களால் நல்ல பெருத்த லாபங்கள்லாம் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது
சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த நடக்கும் பெருத்த லாபங்களை கொடுத்துருக்கணும் இப்போலாம் நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கிறனால வந்து குழந்தைகளாக ஒரு மன கசப்பு பிரச்சனைகள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி போய் அது வந்து கிடைக்காமல் கொஞ்சம் இழுக்கடிக்கிற ஒரு மன உளைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதினா சனி வந்து 7ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதினா சனி வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். கடன் கேட்ட இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ 8ல் வந்து 3 கிரகங்கள் இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா வந்து ரொம்ப எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பேராசையை தவிர்த்துட்டு டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களோ அது பண்ணிட்டு வந்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பிரார்த்தனை ப்ளஸ் வந்து பிரார்த்தனை இருக்கும்போது நம்மக்கிட்ட வர்றது வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். நமக்குன்னு ஒரு ஆள் வந்து அது கூட இருந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பிரார்த்தனை விட்டுறாதீங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து சுக்கிரன் ராகு இருக்கிறனால அப்பா சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சுக்கிரன் ராகுன்னும் போதே மனைவி கொஞ்சம் மேடாவடமாக பேசுகிறது, அதே நேரத்தில் வந்து அப்பாவுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் ராகுன்றது வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்களை கொடுத்துரும். பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ல் வந்து செவ்வாய் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் தான். ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கொடுக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் ஏற்படணும் பண்ணுங்கள். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு யோகங்களாக இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் நீச்சம்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய ஜாதகங்களை ஜென்ரலாக பார்க்குறவங்க எனக்கு உச்சமாயிடுச்சு நான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறது பார்த்துருக்கோம். நீச்சமாயிடுச்சு ஐயோ இந்த ஒரு கிரகம் வந்து நீச்சமாயிடுச்சுங்க நான் அவ்வளோதாங்க என் லைஃபே அவ்வளோதான்னு சொல்கிறவங்களும் பார்த்துருக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா இதில் வந்து வர்க்க சக்கரம்ங்கிற ஒரு மேட்ரு நிறைய இருக்குங்க. ஸோ வர்க்க சக்கரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் மாறும். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு ராசி சக்கரத்தில் வந்து ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் நவாம்ச சக்கரம்னு சொல்லுவோம். நவாம்சங்கிறது வந்து குடும்பம் வீடுன்ற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. ஸோ உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசி சக்கரத்தில் வந்து நீங்கள் ஒரு ரிச்சிகத்தில் சந்திரன் நீச்சம்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ ரிச்சிகத்தில் வந்து ஒரு சந்திரன் நீச்சமாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல அது வந்து ரிஷப லக்னமாக இருந்து 7ல் வந்து சந்திரன் நீச்சங்க. ஸோ அப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் நவாம்சத்தில் வந்து அதே சந்திரன் வந்து ஒரு உச்சமாக இருந்ததுன்னு வச்சுப்போம். ஸோ அதோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயமே. ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியாது. ஏன்னா வந்து வெளியில் பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப கேவலமாகவும் அழுக்கான சட்டை போட்டிருக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டார். இந்த நீச்சமாக ராசியில் இருக்கிறது வந்து ஒரு கிரகம் நீச்சமாகும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்க மாட்டார். சரியாக வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்க தெரிய மாட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன் அவனோட லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவன் வந்து அட்டகாசமாக வாழ்ந்துட்டு இருப்பான். உள்ள படிக்கலே அவன் ராஜா கிங்கு மாதிரி இருப்பான். அப்படி ஸோ குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஏன்னா வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே எல்லா மாதிரியும் இருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு அப்பா கிட்ட வந்து பையன் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். அதே பையன் வந்து அம்மா கிட்ட பேச வரும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட பேசும் வரும் மனைவிகிட்ட மாறும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து அது மாற்றங்கள் இருந்து கண்டிப்பாக இருக்கும். அதே தான் அந்த வர்க்க சக்கரங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து ஆட்சி உச்சம் நீச்சம். ஸோ ஆட்சி உச்சம் நீச்சத்தை பொறுத்தவரை நீங்கள் அதனால தான் சொல்லுவேன் ஒரு கிரகம் ராசியில் வந்து நீச்சமோ ஆட்சியோ பட்டுச்சுன்னு குதிக்கவும் வேணாம் அழுவும் வேணாம். ஏன்னா அது வேறு ஒரு வர்க்க சக்கரத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து தாங்கி பிடிச்சி உங்களுக்கு வேறு லெவல் கொண்டு போகுன்றது தான் உண்மையான விஷயம். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மன உளைச்சல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நிஜமாகவே அப்படி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் பாருங்கள் உருப்படாத பிள்ளையாக இருக்கும். என்ன இவன் வந்து உருப்பிட மாட்டான் கேவலமாக நடந்துப்பான். ஆனால் பேக்கப் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாடகை வரும் அவனுக்கு. ஸோ அவன் இதை பற்றி கவலைப்படுவான். ஏன்னா அப்பா அம்மாவுடைய அந்த சக்கரம் வந்து அவன் ரொம்ப வலுவாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் வந்து அவனோட லைஃப் சூப்பராக போகுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஜென்ரலாக வந்து நீச்சமோ ஆட்சியோ உச்சம் ஜென்ரலாக வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஆட்சினா என்ன உச்சம்னா என்ன நீச்சம்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ உச்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷு வந்து ஒரு தங்கத்தட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அது உச்சம். அதே வெள்ளித்தட்டில் வந்து அதே டிஷ்ஷு தான் அதே வந்து டிஷ்ஷை நீங்கள் வெள்ளித்தட்டில் வச்சிங்கன்னா ஆட்சி. இதே வந்து ஒரு அலுமினிய தட்டில் வந்து அதே சாப்பாடு தான் அதே சாப்பாடை வந்து நீங்கள் அலுமினிய தட்டில் தான் நீச்சம். அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடுங்கிறது
ஒரே சாப்பாடு தான் ஒழிய மற்றபடி வந்து இதுக்காக ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் ராசி கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் தப்பாயிடுச்சுன்னாலும் ஐயோ ஓன்னு ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ராசி கட்டங்கிறது வந்து நான் உங்களை வெளியிலேருந்து பார்க்குறது, வெளியிலேருந்து பார்க்குறத வச்சு ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரா இவன் இப்படி இருப்பானா அப்படி இருப்பானான்ற ஜட்ஜ் பண்ணுறது வந்து யாராலையும் முடியாது. ஸோ அதனால் வந்து வெறும் ராசி கட்டத்தை வச்சு மன உளைச்சலுக்கு ஏற்படக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து வேறு மாதிரியாக பார்த்துக்கும் போது நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து ஆட்சி உச்சம் நீச்சத்தை பற்றியோ இல்லை ஒரு ராசி கட்டத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி ஓன் அழுவதோ தப்பு அப்படிங்கிறத தான் வந்து இந்த வண்டி டிப் ஆஃப் த வீக்கில் சொல்கிறோம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுனா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அந்த மேஜிக் நடக்கும். நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்குறீங்க பார்க்கல பரிகாரம் பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் அடுத்த விஷயம். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது வச்சிங்கன்னா கண்டிப்பாக மனம் உருகி ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போவது உறுதி. இந்த மேஜிக் நடக்குங்கிறது தான் உண்மையான வார்த்தை. உங்களுக்கு அதை தேடி ஆண்டவன் கொண்டாந்து கொடுப்பாங்கிறது தான் உண்மையான வார்த்தைங்க. ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.